ஹெல்தி அண்ட் டேஸ்டி ஃபுட்ஸில் நாம் இன்றைக்கி பார்க்க போகிறது திணை தோசை, மில்லட் வச்சு பண்ணக்கூடியது தோசை. சரிங்களா? இதை வந்துட்டு ரொம்பவே சிம்பிளாக ஈஸியாக பண்ணிடலாம். இது வந்துட்டு டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும். வாங்க இந்த ரெசிபி எப்படி செய்கிறதுன்ட்டு பார்க்கலாம். சாதாரண நம்ம வீட்டில் இருக்கு இல்லையா தோசை மாவு, அதில் நான் வந்து கொஞ்சம் தண்ணி ஆட் பண்ணிக்கிறேன். இதில் நம்ம வந்துட்டு நான் கம்பு மாவு ஆட் பண்ணுறேன். நீங்கள் கம்பு, கேழ்வரகு, குதிரைவாளி, வரகு, சாமை எதோடைய உங்களுக்கு மாவு கிடைச்சாலும் நீங்கள் அதை ஆட் பண்ணலாம். ஒருவேளை உங்ககிட்ட இதோடைய மாவு எதுவுமே மில்லட்ஸ் ஃப்ளார் எதுவுமே அவைலபிளாக இல்லைன்னா நீங்கள் வந்துட்டு மில்லட் உங்களுக்கு எது வந்துட்டு பிடிக்குமோ இல்லைனா எது அவைலபிளாக இருக்கோ அதை வந்துட்டு நீங்கள் வாங்கி மிஷினில் கொடுத்து அரைச்சிக்கலாம். நல்லா வந்துட்டு பொடைச்சிட்டு அதுக்கப்புறமா வந்துட்டு நீங்கள் வெயிலில் காய வச்சுட்டு அதுக்கப்புறமா அரைக்க கொடுக்கணும். நான் இதில் உப்பு, சீரகப்பொடி ரெண்டுமே ஆட் பண்ணேன். நம்ம இன்றைக்கி பண்ணது கம்பு தோசை இல்லையா? ஸோ இதே மாதிரி நீங்கள் கம்பு மாவு இல்லைனா மில்லட் ஃப்ளார், எந்த ஃப்ளார் உங்கள்கிட்ட மில்லட் ஃப்ளார் இருக்கோ அதை நீங்கள் யூஸ் பண்ணி டிஃப்ரெண்ட்டாக முறுக்கு வகைகள் பண்ணலாம். டேஸ்ட்டும் இது ரொம்பவே நல்லாயிருக்கும். நீங்கள் வந்துட்டு திணையை யூஸ் பண்ணி பொங்கல் அதெல்லாம் பண்ணிங்கன்னா அந்தளவுக்கு டேஸ்ட் நல்லா இருக்காது. நீங்கள் ஊற வச்சு அரைச்சி பண்ணிங்கனாலும் சரியாக மசியாது. வேறஸ் வந்து இது ரொம்ப ஈஸியாக பண்ணலாம், டேஸ்டியாகவும் இருக்கும். இந்த வீடியோ பிடிச்சதுன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கூடவே இந்த பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்கள்.